ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எதுக்காக இந்த வாய்ஸ் நோட் அப்படின்னா, சாரி அக்கா நான் எது கேட்டாலுமே இந்த கலர் இல்லை, இந்த கலர் போயிடுச்சு, நீங்கள் லேட்டாக புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் போடுறேன்னா யூடியூப்பில் லைவ் போடாத சாரி தான் நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுட்ருக்கேன். அது இல்லாமல் இப்போது அந்த ஒர்க் ப்ளவுஸ் வித் சாரி நான் போட்டிருக்கேன்ல, அது வந்து இன்ஸ்டாவில் நான் ஒன்றும் லைவ் இது ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஒன்றும் நான் லைவ் போடலை. சரிங்க, லைவ் போட சரி. அதாவது ஒரு 4-5 பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, அக்கா எனக்கு சாரியோட ஒர்க் ப்ளவுஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக தேடி அலைஞ்சி நிறைய புட்டிக்கில் பார்த்து நம்மளுக்கு கஸ்டமர் கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு ரேட்டு கரெக்டாக வருமா, அவங்க வாங்குற மாதிரி நம்மக்கிட்ட குவாலிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் சாரியாக ஒவ்வொரு புட்டிக்கிலும் ஒவ்வொரு கடையிலும் ஏறி இறங்கி பார்த்த மாதிரி ஒவ்வொரு கலருமாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் 2-3 நாள் கழித்து நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த சாரீ நம்ம பேஜில் இருக்காது, ஸ்டாக் அவுட் ஆயிரும். ஓகேயா? எல்லாமே சிங்கிள் சாரீ தான். இப்போ புதுசாக நம்ம ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம்னு நம்ம சொன்னோம்ல, இது அம்மா பொண்ணுக்கு ஃப்ராக் அண்டு நம்ம தைச்சி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமரு அந்த சாஃப்ட் சில்க்ஸில் ஒரு சாரீ கேட்டிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு மட்டும் எனக்கு ஃப்ராக் தைச்சி கொடுங்க சிஸ்டர், நான் அந்த விட்டு எனக்கு அப்படியே அமுச்சு விட்ருங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஃப்ராக் கேட்டாலுமே நம்ம தைச்சி தருவோம். உங்கள் பொண்ணுக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் வேணும்னா அவங்களுக்கு நம்ம தைச்சி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நான் இன்ஸ்டாவில் இது போஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் கேட்குறீங்களோ, எனக்கு இந்த மாதிரி தான் ஃப்ராக் வேணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இவ்வளோ இந்த அளவுக்கு இறக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப்பில் மென்ஷன்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம தைச்சி கொடுத்துட்ருக்கோம். எந்த மாதிரி டிசைன் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி குவாலிட்டியில் எதிர்பார்த்தாலும் சரி, சாரீ நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைச்சி கொடுத்துட்ருக்கோம். நல்லா ரெஸ்பான்ஸ் போயிட்டுருக்கு. அவங்க சப்போர்ட் பண்ணுவங்களே எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க, அக்கா இப்போ சாரீ கேட்குறேன் இல்லைன்றீங்க அப்படின்னா, நான் உங்கள் வீடியோ எனக்கு லேட்டாக தான் எனக்கு வருது அப்படின்னா, அப்போ நீங்கள் இன்னும் நம்ம பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க பார்த்தீங்கன்னா உடனே போஸ்ட் உங்களுக்கு சென்ட் ஆயிரும். அதனால் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். லேட்டாக ஆகுதுன்னா மறுபடியும் அந்த ஆஃபர் நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா அப்படின்னா, இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்கீங்க தீபாவளி ஆஃபர் இப்போலேருந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்கக்கா, இது தீபாவளி வரைக்கும் இருக்குமா? தீபாவளி முடிஞ்சு அடுத்த ஒரு 5-6 நாளைக்கு வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உடனே உங்களுக்கு போஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். நான் எப்பாச்சும் ஒரு டைம் தான் வாய்ஸ் நோட் போட்டுட்ருப்பேன். எனக்கு டைம் இல்லை. அது இல்லாமல் பிள்ளைங்களையும் பார்த்துக்கணும். நான் இது யூடியூப்பில் லைவ் அப்பப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறப்ப தான் போடுவேன். டெய்லியுமே நான் போட்டுட்ருக்க மாட்டேன். எங்கள் பிள்ளைங்களையும் பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். அப்புறம் யாராச்சும் மெசேஜ் போட்டிருக்கீங்களோ அதுவும் பார்க்கணும். நான் மெசேஜ் போட்டால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிங்க, லேட்டாக ரிப்ளை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லைன்னா சாரீ பிஸ்னஸ் தான் பண்ணுறீங்களா, இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் எடுத்த உடனே மெசேஜ் பார்க்குற அளவுக்கு நான் எங்கள் டைம் இல்லை. ஏன்னா அங்கே இப்போ பிள்ளைங்களையும் பார்க்கணும். நான் உங்களை மாதிரி 1000 மெசேஜ் வருது. நான் ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கா 2 நாளைக்கு 3 நாளைக்கு ரிப்ளை பண்ணது கூட நான் ரிப்ளை பண்ணேன். டைம் இருந்தால் தான் நான் அதை பார்க்க முடியும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அதிகமாக வரதுனால ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி வாட்ஸ்அப்புக்குள்ளே போக முடியறதில்ல. அது இல்லாமல் நான் அது ஒவ்வொரு வீடியோவாக டிலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி யார் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சாரீ எத்தனை பீஸ் கேட்டிருக்கீங்க, எந்த கலர் கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் அனுப்புகிறீங்களா, அந்த சாரீ கலெக்ஷன் இருக்கா, இல்லை ஸ்டாக்கு தீர்ந்து போச்சா, எல்லாமே ஒவ்வொன்றா நான் அட்மிட் பண்ணிட்டு தான் ஒவ்வொருத்தருக்கா நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் உங்களுக்கு லேட் ஆகுது, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.